லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் பாஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டுறீங்களோ இல்லையோ, அப்ளிகேஷன் போடுறீங்களோ இல்லையோ, டிக்கெட்டுக்குரிய புக்கிங் நடந்துச்சோ இல்லையோ, என்ன முதல்ல நடக்குதே? இது நபி வழியா? மார்க்கத்துக்கு சம்மந்தமே இல்லாமல், மார்க்க அறிவே இல்லாமல், குரானை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாமல், ஹதீஸ் பற்றிய எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல், இவங்களாக முன்னோர்கள் அது இதுன்னு சொல்லி கண்டது கடிதம் சொல்லி கொடுத்து அதில் வேற குழப்பிடுவாங்க. அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கு. துல்ஹஜ் 8வது நாள் தான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய ப்ரோக்ராமே துவக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, இந்த காணொலியின் மூலமாக ஹஜ்ஜின் சிறப்புகளை பற்றி ஒரு சின்ன விளக்கமாக, ஒரு நினைவூட்டலாக உங்களுக்கு தர இருக்கிறோம். அதில் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜி செய்யக்கூடிய, ஹஜ்ஜி செய்யணும் என்ற எண்ணத்தோடு நீயத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் எங்களுடைய துவாவை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஹஜ்ஜி செய்ய நினைக்கும் அனைவர்களும் ஒரு சில முக்கியமான காரியங்களை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால், இந்த இஸ்லாம் என்று சொன்னால் 5 விதமான வணக்கங்களை வெளியில் தெரிகிற அளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். ஒன்று மனதால் நம்பிக்கை, சரியா? ஈமான் என்கிற நம்பிக்கை இருக்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் ஒருவன்தான், அவன் அல்லாஹ். அவனை தவிர வேறு நியாயன் யாருமே இல்லை அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் தான் முகமது நபி அவர்கள் அப்படிங்கிறது முதலாவதாக ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு முஸ்லீமுடைய, ஒவ்வொரு மூமின்களுடைய அக்ரிமெண்ட், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள அக்ரிமெண்ட். அப்போ அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்த இறைவன். அல்லாஹுவால் அவனால் படைக்கப்பட்ட மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்பிக்கை முதலாவது வணக்கம் இல்லையா? வணக்கத்தில் முதலாவது அடிப்படையில் இது நம்பிக்கை, உள்ளம் சார்ந்த விஷயம். ஆனால் இதை முன்னிறுத்த வேண்டும். ஏன்னு கேட்டால், அடுத்தது தொழுகை. நம்மளுடைய வணக்கத்தில் முதலாவதாக அமைந்திருக்கிறது தொழுகை. அப்போ அந்த தொழுகையை இப்போ எப்படி நீங்கள் செய்வீங்க? உங்கள் அப்பா அம்மா காட்டி கொடுத்த மாதிரியா? உங்கள் ஊரில் உள்ள உங்களுடைய மௌலவிமார்கள், உலமாக்கள் காட்டி கொடுத்த மாதிரியா? அல்ல நீங்கள் விருப்பக்கூடிய அறிஞர்கள் சொல்லி கொடுத்தா மாதிரியா? இல்லை. அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொன்னபடியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடியும் நான் என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அந்த அடிப்படையில் தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜு உம்ரா ரெண்டும் அதுக்குள்ளேயே உள்ளது. இப்போ இந்த 5 வணக்கங்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி காட்டி கொடுத்தார்களோ அப்படி செய்தால்தான் அந்த செயலுக்குரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும். அது அல்லாமல் அதுக்கு மாற்றமாக அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு உங்கள் மனைவிச்சப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பாவம் மாத்திரம் இல்லை, அந்த செயலுக்காகவே நீங்கள் நரகத்தில் முகம் குப்புற இழுத்து கொண்டு தள்ளப்படும். ஏன்? இந்த காரியம் அல்லாவுக்காகவோ ரசூலுக்காகவோ நீங்கள் செய்யலை, இது முகஸ்துதிக்காக செய்கிறீங்க, பிறருக்கு காண்பிக்கிறதுக்காக செய்கிறீங்க என்ற அர்த்தமாயிடும். நவுது பில்லா, அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றணும். அதுக்காக தான் இந்த காணொலி. அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஊரில் என்ன பண்ணுறீங்க? என்ன நேற்று கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இப்போ மயிலாடுதுறையில் பக்கத்தில் எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க நம்ம ஃபேமிலி ஒருத்தவங்க, அவங்க விருந்துக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு. இது யாருடைய வேலை? இந்த செயலை அனைத்து தமிழகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக செய்கிறீங்களா இல்லையா? ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் பாஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டுறீங்களோ இல்லையோ, அப்ளிகேஷன் போடுறீங்களோ இல்லையோ, டிக்கெட்டுக்குரிய புக்கிங் நடந்துச்சோ இல்லையோ, என்ன முதல்ல நடக்குது? கல்யாணத்துக்கு எப்படி ஊர் உலகமெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த வேலையை செய்கிறீங்களே, இது நபி வழியா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சுருக்காங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நேரடியில் பார்த்து பழகிய அவங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் செஞ்சுருக்காங்களா? எங்கேருந்து இதை எடுத்தீங்க? இது மாதிரி பட்டியல் போடுறாருந்தா வீடியோ பத்தாது. ஆகவே ஏராளமான காரியங்களை ஒரு ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னால் பல காரியங்களை செய்கிறீங்க. அதில் எதுவுமே என்ன இல்லை,
அல்லாஹோ அல்லாஹ்வுடைய தூதரோ கற்றுக் கொடுத்ததில்ல. அவ்வளவும் பாவமான காரியம். அதை செய்ததற்கான தண்டனை நீங்கள் பெற இருக்கிறீங்க. இந்த ஹஜ்ஜில் 1% கூட உங்களுக்கு நன்மை கிடைக்காது. அப்படிங்கிறத முதல்ல பதிவு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஹஜ்ஜாலிகள் அல்லாஹ் சொல்லக்கூடியதில் இப்போ இந்த வணக்கங்களை பொறுத்த வரல, இப்போ 5 வணக்கம் சொன்னோம் இல்லையா? முதல்ல கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுன்னு சொன்னோம்ல. இந்த 5 வணக்கங்களையும் நாம் செய்வதற்காக நோக்கம் என்ன? எதை அடிப்படையாக நீங்கள் செய்யணும்னு அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, இன்னமல் ஆமாலபின் நீயா. எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணம் எதுவாக இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்ட்ட பதிவு செய்யப்படுது. அல்லாஹ் பதிவு எப்போ எடுப்பான்? இந்த காரியத்தை நீ எதுக்காக செஞ்ச அப்படிங்கிறது நம்ம உள்ளத்துக்கு நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதை தான் அல்லாஹ் கணக்கெடுப்பான். அப்போ நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், இந்த காரியத்தை, இந்த அமலை நான் செய்கிறது என்னை படைத்த இறைவனுக்காக தான் அப்படிங்கிற அசைக்க முடியாத 100% எண்ணம் தூய்மையான முறையில், இக்லாஸான முறையில் முதல்ல அமைஞ்சிருக்கணும். அப்போ இக்லாஸான முறையில் என்ன பண்ணுறோம்? நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்போது, ஓகே இந்த வருஷம் நம்ம ஹஜ்ஜுக்கு போவோம், யார் யார் போவோங்கிறது குடும்பத்தில் முடிவு பண்ணிக்கிறோம். இருந்த பொருளாதாரத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு, கணவனும் மனைவியும் போகிறதா, பிள்ளை குட்டிகளோட போகிறதா, இல்லை கணவன் மட்டும் போகிறதா, அல்லது மனைவியை மட்டும் அனுப்புறதா, அப்படிங்கிறதெல்லாம் குடும்பத்தில் முடிவு பண்ணிவிட்டு அதுக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? அதுக்குரிய வேலை போய் அதுக்குரிய ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே போய் விசாரிக்கிறோம், எவ்வளோ பணம், எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகளை கேட்டுக்கிறோம். அதுக்குரிய பணம் வாய்ப்புகள்லாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை போய் முதல்ல புக் பண்ணிடுறோம். புக் பண்ண பிற்பாடு அதுக்குரிய பணங்களை கொடுத்த பிற்பாடு அவங்க ஒரு டேட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு இடையில் சில ஏக்கங்கள் நம்ம ஊரில் நிறையா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்குரிய வகுப்பு நடத்துகிறோம், பாடம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு குரூப்பு நடத்துவாங்க. அதில் எக்கச்சக்கமாக சொல்லிக் கொடுப்பாங்க. பல பேர் குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதை அல்லாமல் சுன்னத் வல் ஜமாத்துங்கிற அடிப்படையில் மார்க்கத்துக்கு சம்மந்தமே இல்லாமல், மார்க்க அறிவே இல்லாமல், குர்ஆனை பற்றிய எந்த ஒரு அறிவும் இல்லாமல், ஹதீஸ் பற்றிய எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல், இவங்களாக முன்னோர்கள் அது இதுன்னு சொல்லி கண்டது கடிதம் சொல்லி கொடுத்து அதில் வேற குழப்பிடுவாங்க. அதுலேயே நீங்கள் கவனமாக இருக்கணும். சொல்லி கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் வீட்டுக்கு வந்தவொன்னே பார்க்கணும். அவர் குர்ஆனில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னு ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார், ஒரு அத்தியாயத்தை சொல்லியிருப்பார், அதில் இருக்காது அப்படின்னு நீங்கள் வீட்டில் பார்க்கணும். அதே மாதிரி ஹதீஸை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஹதீஸை சொல்லி எந்த நூலில் இருக்குது, புகாரில் இருக்கா, முஸ்லீமில் இருக்கா, என்ன நம்பருங்கிறத சொல்லுவார். அந்த நம்பரை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் தேர்வு பண்ணி பார்க்கணும். இல்லாட்டி உங்கள் சுற்றுப்புறத்தில் யார் மார்க்க அறிஞ்சவங்க நண்பர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒருத்தர் எங்களை வகுப்பில் இந்த ஹதீஸில் இப்படி செய்யணும்னு சொன்னார், அப்படி இருக்கா? இதெல்லாம் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி 1 மாத காலம் நம்மளுடைய உடல் உழைப்பு அங்கே போய் செய்ய போகிறோமே, அதுக்கு நன்மை கிடைக்கணுமா? அதுக்காக நம்ம சொர்க்கம் போகணுமா? அதுலேருந்து தீமையை பெற்று நரகத்துக்கு போகணுமா? இந்த அக்கறை முதல்ல வேணும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஹஜ்ஜுக்குன்னு சொன்னாக்க நீங்கள் சவுதியில் போய் இறங்கி எப்போ துல்ஹஜ் 8வது நாள் தான் உங்களுடைய ஹஜ்ஜுடைய ப்ரோக்ராமே துவக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. சரியா? இது ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் என்னென்னத்தையோ சொல்லி எப்படியோ மக்களை கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு போய் என்னென்னமோ செய்கிறாங்க இல்லையா? உங்களுக்கு 8வது நாள் தான் இல்லையா? துஹருக்கு முன்னாலோ பின்னாலோ அந்த மினாங்கிற இடத்துல போய் நீங்கள் உங்களுடைய இதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உம்ராவோடு செஞ்சு ஹஜ்ஜை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் 3 விதத்தில் ஹஜ்ஜி செய்யலாம். அதில் தமத்துங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தமத்துங்கிறது ஹஜ்ஜியும் உம்ராவையும் சேர்ந்து செய்யுது. அது எப்படி? முதல்ல போய் காபத்துல்லாவில் போய் உம்ரா எப்படி செய்வோமோ, பள்ளிவாசலுக்கு போனோன்னா 2 ரக்காயத்து தொழுதுடுறோம், தஹியத்து மஸ்ஜிது. அதன் பிறகு தவாப்புக்குள்ள இடத்துல போய் 7 தடவை தவாப்பு செய்கிறோம். தவாப்பு செஞ்சு முடிஞ்ச உடனே சபா மர்வா அதில் போய் அதில் 7 தடவை ஓட்டம் போடுறோம். அது முடிஞ்ச உடனே போய் தலைமுடியை அகற்றுறோம். இதோட உம்ரா முடிஞ்சிச்சு. இந்த உம்ராவை முடிச்சுட்டு நேராக காபத்துல்லா அங்கே மினாவுக்கு போய் அங்கே நீங்கள் போய் தங்கணும், ஒரு வேலையும் கிடையாது. சரியா? அங்கே போய் தங்கி அப்போ துஹருக்கு போயிட்டீங்கன்னா துஹர் அங்கே சொல்லணும், மற்றபடி ரெஸ்ட் எடுப்பீங்க. அப்புறம் மகரிப் தொழுவணும், அசர் தொழுவணும், அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு சாப்பிடுவீங்க, மற்ற வேலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மகரிபு, அடுத்தது இசா தொழுதுட்டு தூங்குவீங்க. தூங்கி முடித்த உடனே காலையில் ஃபஜர் தொழுதுட்டு இங்கேருந்து கிளம்புவாங்க அங்கே முஸ்தலிஃபாவுக்கு போகிறதுக்கு. இதுதான் பிரயாணத்தில் அந்த இதுகள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இது இங்கே எப்போ தொடங்குது ஹஜ்ஜுங்கிறது? மக்காவுக்கு போன உடனே துல்ஹஜ் மாதம் 8வது நாள் தான் உங்களுடைய துவக்கமே ஆரம்பிக்குது.
சரியா? இதில் கவனமாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எஹ்ராம் கட்டுறதுலேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த வழியில் எஹ்ராம் இருந்தால் அங்கே அழைச்சிட்டு போவாங்க, இல்லாட்டி ஃப்ளைட்லேயே அதுக்குரிய அந்த நம்ம மாறும்போதே பண்ணிக்கலாம்னு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போனால் துல்ஹஜ் 8ஆம் தேதி தானே நீங்கள் எஹ்ராம் அணியணும், அதுக்கு முன்னாடி தான் உங்களை கொண்டு போயிடுறாங்களே. ஒரு 3 நாள் மிஞ்சினா 4 நாள் தான் ஹஜ்ஜுங்கிற ப்ரோக்ராமே. ஆனால் காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் மட்டுமே என்ன பண்ணுறாங்க, எல்லா பயிலும் அநியாயம் பண்ணுறான். 1 மாதத்துக்கு உங்களை கொண்டு போகிறான், 1.5 மாதத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இங்கேயும் அலைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைசியில் ஹஜ்ஜில் செய்கிற நேரத்தில் நமக்கு உடம்புல வலிவு இல்லாத ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு பண்ணிவிடுறாங்க. சரியா? இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்குது. அப்போ நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியது 8ஆவது நாள் என்ன, நீங்கள் ஹஜ்ஜுடைய உங்களுடைய ப்ரோக்ராம் அங்கே துவங்குது. சரியா? இதாக சுருக்கமாக, அதாவது நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்துமே இறையச்சத்தை அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது தான் அல்லாவுடைய நோக்கம். சரியா? அப்போ தொழுகிறதா இருந்தாலும் இறை அச்சத்தை நமக்குள்ள அல்லாவுடைய அச்சம் அப்படி போயிடும். உலகத்தில் அங்கங்கே போகும்போது வரும்போது அச்சம் குறைஞ்சி போயிடும் இல்லையா? அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் 5 வேளை தொழுகை, அதையும் நேரம் குறித்து பிரித்து வச்சுருக்கான்ல. அந்த மாதிரி இறையச்சம் தான் முக்கிய அடிப்படை. அது கலிமாவிலையும் சரி, தொழுகையிலையும் இருந்து, நோம்புலையும் சரி, ஜக்காத்துலேயும் சரி, ஹஜ்ஜிலையும் சரி, நம்ம கொடுக்குற குர்பான்லேயும். அல்லாஹ் குர்பானு கூட என்ன சொல்கிறான், நீங்கள் கொடுக்குற குர்பானுடைய அந்த இறைச்சியோ ரத்தங்களோ அல்லாவை சேர்வதில்லை, அதில் உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாவிடம் சென்றடையும். அதனால் நீங்கள் இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக, அல்லாவுடைய அச்சம் நமக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக இந்த ஹஜ்ஜி பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறீங்க. அந்த ஹஜ்ஜி பயணத்தில் நீங்கள் நியத்து வச்சத்திலிருந்து சரியான முறையில் பல இடங்களில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அழைச்சிட்டு போவாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. அவங்க சொல்கிறது குரானும் ஹதீஸுக்கும் உட்பட்டு இருக்கா, அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொன்னது தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த சொன்ன செயலை ஏன்ற வரை செய்யுங்க. முடியாததுக்கு அல்லாஹ் கேட்க மாட்டான். சரிங்களா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா, எந்த ஆத்மாவையும் அவங்க சக்திக்கு மேலே அல்லாஹ் எதிர்பார்க்குறவன் இல்லை. அதனால் லேசாக எடுத்துக்கோங்க. ஆனால் சொல்லக்கூடிய காரியத்தில் செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் உறுதியாக செய்யுங்க. இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு, தொழுகை அல்லாவுடைய வணக்கம். அந்த தொழுகை இல்லைன்னு சொன்னால் முஸ்லீம் இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பேசிக்கு. அந்த தொழுகையை தொழக்கூடியவர்கள்ட்ட முதல்ல தக்பீர் கட்டணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தக்பீர் எங்கே கட்டணுங்கிறதுல குழப்பம் இல்லை. ஹலா சதுரிகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நெஞ்சு ஜாயிண்ட் எலும்பு இருக்கு பாருங்க, இதான் சதுருங்கிறது. இங்கே தான் கையை வச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், பார்த்து இருப்பீங்க, அவங்க வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் இங்கேருந்து இங்கே வரல, எது வரலையும் கை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ இது எல்லாம் விளங்கி இருக்கப்படுமா? இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் தான், இது உதாரணம் தான். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி தான் இருக்கணும். அதில் எந்த விதமும் மாறிடக்கூடாது. இந்த காரியங்கள் முழுக்க நான் அல்லாவுக்காக தான் செய்கிறேங்கிற உள்ள தூய்மை, இக்லாஸ் இருக்கணும், மன தூய்மை இருக்கணும். இது பிறருக்காக நாங்கள் செய்கிறோங்கிற மாதிரியான அந்த முகஸ்துதி வந்துடக்கூடாது. அதுலேயும் அழிஞ்சு போயிடும். இதுலேயும் கவனமாக இருங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜியை அங்கீகரித்து அதுக்குரிய நன்மைகளை குறைவின்றி வழங்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.